Hi students, இன்னைக்கு நம்ம class 10 maths second chapter numbers and sequencesல exercise 2.3ல fifth sum பார்ப்போம் இந்த வீடியோல. What is the time 100 hours after 7 am னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா இது what is the time 100 hours இப்போ என்ன போட்டுக்கலாம் 100 hours congruent to x ரிமைண்டர் என்ன வரும்ன்றது தெரியாது. இங்கே mod என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் நமக்கு தெரியும் 24 ஹவர்ஸ். ஸோ 24 எவ்ரி 24 ஹவர்ஸ் இந்த 7 am ரிப்பீட் ஆகும் இல்லையா. ஸோ நான் 24 ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் இங்கே. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த 100-ஐ 24ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் 4 ஆர் 9 4 ஆர் 16 8 96. ஸோ பேலன்ஸ் 4. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ 100 congruent to 4 mod 24. ஸோ இந்த ரிமைண்டர் 4 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 7 am இந்த டைம் ரிப்பீட் ஆஃப்டர் 7 am இந்த டைம் $100 hours after 7 am is 7 am plus இந்த 4 ஆட் பண்ணிக்கணும். ரிமைண்டர் இருக்கு இல்லையா 7 am plus 4 7 am plus 4 is equal to 8 9 10 11. so 11 am. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் 11 am தான். ஸோ இந்த ரிமைண்டரை இதோட ஆட் பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக வந்து கவுண்ட் பண்ணி எத்தனை டைம் அப்படின்றது இந்த வாட் இஸ் த டைம் 7 amக்கு அப்புறம் 100 hours கழித்து எவ்வளோ நமக்கு டைம் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி போட்டு பண்ண முடியாது. அதனால தான் இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கிட்டோம். மாடில் போட்டுட்டு இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணால் இதுதான் 11 am இருக்கும். நீங்கள் மேனுவலாக போட்டு கூட பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.